கிளம்பிட்டுருக்கேன். காலையில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். இனிமேல் எப்படி எடுக்க ட்ரை பண்ணுறேன் வீடியோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸா அது வியூஸ் அதிகமாக வர மட்டும் ஒன்றும் பண்ண ஷார்ட்ஸுக்கு தான் போகுது. ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி அப்படியே ஷார்ட்ஸுக்கும் போடலாம், வீடியோவும் போடலாம். இப்படின்னு போடுவேன். அப்போ தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன். கிளம்பிட்டுருக்கேன். வண்டி யார் போகிறேன் இங்கே தான். ஃபஸ்ட் ஆர்ட்ரு பார்த்தீங்கன்னா லியோன் இங்கே தான் வந்திருக்கு. ஃபஸ்ட் ஆர்ட்ரு இந்த சந்துக்குள்ளே தான் போனோம். எங்களெல்லாம் ஸ்ட்ரைட்டாக அதுக்குள்ளெல்லாம் விட மாட்டாங்க. இந்த சந்துக்குள்ளே போய் அப்படியே நடந்து போய் அங்கே போய் நின்று வாங்கணும். அப்போ தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. நின்று கேட்டால் பையான்னு போயிட்டா அப்போ எடுத்து கொடுப்போம். ஒரு பையா ஃபுட் ரெடி. பார்சல் கை கொடுத்து தான் 8114 இந்த நம்பரை கொடுக்கணும்னா அப்படியே போய் நம்ம மண்ணில் எடுத்துன்னு போய் வச்சிடணும். ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்குங்களா உடுப்பி ருச்சி கிராண்டு, அதோட லொக்கேஷன் வந்து இங்கே இருக்கும். இங்கேருந்து தாண்டி போய் அங்கே வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு வாட்டி. அதுதான் தலைவலி. பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் பாருங்களா. அந்த மாதிரிலாம் தலைவலி. லியோன்லேருந்து இங்கே வச்சிரும் உடுப்பி ருச்சி கிராண்டு. வண்டி நின்றுட்டு இந்த பெங்களூர் தலைவலி. ஃபோனில் எப்படி திரும்பினாலும் வரமாட்டேன். பாருங்க எப்படி திரும்பினாலும் கேமரா இது தான் படுறதே தவிர எக்ரா மாதிரி மட்டும் வரவே மாட்டேன். வீடியோ இப்படி வந்ததுன்னா நல்லாயிருக்கும் வீடியோ போடுறதுக்கு. கையில் அப்பப்போ எடுத்து காட்டணும். போகிற வழியெல்லாம் காட்ட முடியாது. அதுதான் கோப்ரோ வாங்கணும். கோப்ரோ வாங்க கூட காசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணுறதுன்னே தெரில. சீக்கிரம் ஒரு கோப்ரோ வாங்கணும். யூடியூப்பில் காசு வந்ததுன்னா வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. ஃபுட்டு கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் ஆர்டர். ஓகே பாய். பெரிய அத்தி மரம் பார்த்தீங்கனாலே தெரியுது. பெரிய அத்தி மரம். இதுலேருந்து ஒரே ஒரு ஃப்ரூட்டு. பூச்சாரு இது. ತಿಂಟಾನ್ಗಾ ಡಬಲ್ 253 ಸರಾನು ಇದು. பார்சல் என்னன்னு பாருங்கண்ணா. போயிட்டுருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அங்கங்கே ஜாம் ஆகுதா, அதனால் வீடியோ வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது. அந்த வாய்ஸும் சரி வீடியோவும் சரி கரெக்டாக வர மாட்டேங்குது. அதுக்கு தான் ஃப்யூச்சரில் வந்து ஒரு கோப்ரோ ஒன்று வாங்கினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல இந்த வீடியோவை நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வியூஸ் வரும். வியூஸ் வந்தால் தான் கோப்ரோலாம் வாங்கிறதுக்கு மாண்டேஷனே இன்னும் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். 1000 சப்ஸ்கிரைபரே இன்னும் ரீச் ஆகலை. அது ரீச் ஆகிறப்ப தான் வாங்க முடியுமே. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பெரிய பில்டிங். பிள்ளையார் சாமி ஹில் டவுன். அதுதான் ப்ரோமோ டாட்டாவோட இது. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் செலிப்ரிட்டிஸ் ஹவுஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது. லைட்டாக இருக்குது பாருங்களா. நம்மளால் மொத்தமே கரெக்டாக 28 மாடிக்குது மேலே. ஃப்ளோர் 28 ஃப்ளோர் 31 ஃப்ளோர் இருக்குது. இந்த பள்ளத்தில் தான் வந்துட்டுருக்கோம். பாருங்கண்ணா ஹில் டவுன். அங்கே ஒரு பெருசாக கட்டிகிட்ருக்கோம். அவ்வளோ பெரிய மாடி. வண்டி இங்கே பார்க் பண்ணிட்டோம். இங்கே பாருங்களா ட்ரைனேஜுக்காக அங்கே இருக்குது. அங்கே போகல தண்ணியெல்லாம் இங்கே போயிட்டுருக்கு. இப்படி போய் இப்படி கலக்குது பாருங்கண்ணா. இந்த இடத்துல ட்ரைனேஜ் அங்கே போகல.
ஒரே டவுன் பாருங்க 7 வந்துட்டான். அதான் பார்ப்போம். ஆ ஆ முட்டை ಒಂದು ಫ್ಯಾಟ್ ಬ್ರೆಡ್ಡು आइटम में 10 बार खोलना पड़ेगा क्या दोस्तों? 4 ऑर्डर है। कौन सा ऑर्डर है बोला था? आर्टफुल फुल மொத்தமே பாடுங்க. சரியான சூடு இது. சரியான இது. பத்தி எரியுது அப்படியே. ஒரே பாறை. ஒரே பாறை எவ்வளோ பெரிய பாறை. அதே போல் கீழே கட்டோட ஒரே பாறை. வண்டி பார்த்தீங்கன்னா சரியான சவுண்டு வந்துட்டு இருக்குது. நாளைக்கு வண்டி ஓட்ட வேலைக்கு போகாட்டி கூட பரவாயில்ல. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணணும் நாளைக்கு. அதுதான் வேலையே. மத்திய நேரத்துக்கு எவ்வளோ டஸ்ட் அதிகமாக இருக்குது. நாளைக்கு முதல் கட்ட வேலையாக நம்மளை சோறு போகிற நம்ம வண்டிக்கு க்ளீனாக வச்சுக்கணும். நாளைக்கு எடுத்துன்னு போகிறேன் வண்டி சர்வீஸ் பண்ணுறதுக்கு. வாஷர் வச்சுன்னா தூக்கி வச்சுட்டு போக வேண்டியதுதான். நாளைக்கு எப்படியாச்சும் வண்டியை சர்வீஸ் பண்ணி டைம் அதை பாருங்கள். கொடுத்து சாரணும் அப்படியே. அவன் வரத்துக்கு முன்னாடியே ஃபுட் ரெடி பண்ணிட்டான். இந்த நாளை என் வாழ்க்கையில் என்றைக்குமே மற மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி ஆடுறான். நான் பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு கூட பார்த்துன்னு போகல. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பார்சல் வாங்குகிறேன். பார்சல் வாங்கிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது, வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்ரு, கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்ரு இருந்தது டெலிவரி லொக்கேஷன். பார்சல் வாங்கிட்டு அந்த டெலிவரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்ரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஒன்றும் இல்லை. ஒரு அரை கிலோமீட்ரு வண்டி தள்ளின்னு போனோன்னா அப்புறம் முதுகெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஒன்று வந்தது. 2 ஆட்டோ வந்தாங்க. கன்னடம் பேசுகிறவங்க தான். அவன் வந்து என்னடா ஆச்சு தம்பின்னு கேட்டு அவன் தள்ளி வந்து பெட்ரோல் பங்க் அண்ணன் விட்டுட்டு அப்புறம் தான் போனான். அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவன் பேர் தெரியாது, அவன் மூஞ்சி கூட சரியாக பார்க்கல. ஆனால் யாருன்னு கூட தெரியாது, எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு தெரிதான்னு தெரில, எதை பார்த்து பேசினா கரெக்டாக வரும்னு கூட தெரில எனக்கு வீடியோ. அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி ஆர்ட்ரு. வண்டியோட நிலமை பாருங்கள். நாளைக்கு முதல் கட்ட வேலையாக
வண்டியை வந்து சர்வீஸ் ஓடணும், அதுதான் முதல் கட்ட வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நானும் வீடியோ பிடிச்சி போகிறேன், யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்ட்டு. ஓகே, இன்னும் ஒரு 2 நாள் தான் இருப்பேன் நினைக்கிறேன் பெங்களூருக்கு. அப்புறம் ஊருக்கு போய்டும். அப்புறம் வரும்னான்னு கூட தெரியாது பெங்களூருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.